பொதுமக்களிடம் நிதி கேட்டுதான் ஒரு துறையை நடத்த முடியுமா அப்படின்னு கேக்குறேன் சார். இப்போ இந்த ஒரு துறைக்கே நீங்க நிதி கேக்குறீங்கன்னா அடுத்து வர காலகட்டங்கள்ல எல்லா துறைக்கும் நீங்க நிதி கேட்பீங்க இல்ல, அதுதான் சொல்றாங்க சார். எல்லாம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து அது சம்பந்தமா விளக்குவாரு. இப்போதைக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. It is 19 kilometers, sir. There is a link road, sir. This is outer ring road, sir. From this point to this point, link road is there, sir. This and this together. எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் காசு இல்லாம இங்க சாம்பல் கொடுக்குறாங்க சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வாங்குறாங்க சார். சரி பண்ண தான் வந்திருக்கோம், கவலைப்படாது. சரி பண்ணிடலாம், நல்லா சரி பண்ணிடலாம். இந்த சுகாதாரத்துறை சார்பா பொதுமக்களிடம் நிதி கேட்கறாங்க. 60 நாள்ல வந்து ஒரு துறை சார்ந்த அமைச்சர் வந்து பொதுமக்களிடம் நிதி கேட்பது இது சரியா இருக்குமா? அதுக்கு ஆல்ரெடி வந்து ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, எல்லா தவறுகளும் சரி செய்யப்படும் அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கூடிய விரைவில் கீழே மேல இருக்க ஊழல் வந்து இல்லைன்னு சொல்றதோட ஒழிச்சாச்சு. கீழே இருக்கக்கூடிய ஊழலை வந்து கண்டிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூடிய அமைச்சர் வந்து ஆல்ரெடி பேட்டி கொடுத்திருக்காரு உங்களுக்கு. அதனால கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் சரி செய்யப்படும். சார் நாங்க என்ன கேட்கிறோம், பொதுமக்களிடம் நிதி கேட்டுதான் ஒரு துறையை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறோம் சார். இப்போ இந்த ஒரு துறைக்கே நீங்க நிதி கேட்கறீங்கன்னா அடுத்து வர காலகட்டங்கள்ல எல்லா துறைக்கும் நீங்க நிதி கேட்பீங்க இல்ல, அதுதான் சொல்றாங்க சார். பொதுவா எல்லாம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து அது சம்பந்தமா விளக்குவாரு. இப்போதைக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நெடுஞ்சாலைத்துறை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் கூடிய விரைவில் பேசுறேன். தேங்க்யூ. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.